12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.3 இரண்டாம் கணக்கு பார்க்கலாம். x² + y² = r² எனும் வட்டத்தை தொடும் எல்லா நேர்கோடுகளின் வகைக்கெழு சமன்பாட்டை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. ஒரு வட்டத்தின் தொடுகோட்டிற்கான சமன்பாடு எழுதலாம். அந்த தொடுகோட்டின் சமன்பாட்டிலிருந்து தேவையான வகைக்கெழு சமன்பாடு அமைக்கணும். வட்டத்திற்கான ஒரு வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோடுகளின் சமன்பாடுகள் y = mx + c என்ற நேர்கோட்டை மையமாக கொண்டு தொடுகோட்டின் சமன்பாட்டிற்கான நிபந்தனை y = mx ± r பெருக்கல் √1 + m² ஆகும். இது தொடுகோட்டிற்கான சமன்பாடு. சமன்பாடு 1ன்னு எடுக்கலாம். இந்த இடத்துல m என்பது நமக்கு மாறத்தக்க மாறிலியாக அமையும். அப்போ ஒரு மாறிலி இருக்கிறதுனால அந்த மாறிலியை கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு முறை முதல்ல வகைப்படுத்தலாம். அப்போ dy/dx ஆனது எக்ஸை பொறுத்து வகைப்படுத்திட்டோம் அப்படின்னா m பெருக்கல் எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 1 r பெருக்கல் √1 + m² அனைத்துமே மாறிலி மதிப்புகள் அப்படிங்கிறதுனால அதை வகைப்படுத்தும் பொழுது 0 ஆயிடும். அப்போ dy/dx மதிப்பானது எதற்கு சமம்னா m சமம் ஆகும். இந்த dy/dx = m மதிப்பை எதில் பிரதியிடலாம்னா சமன்பாடு 1ல் பிரதியிடலாம். m மதிப்பை சமன்பாடு 1ல் பிரதியிடும் பொழுது சமன்பாடானது y = m பதிலாக dy/dxன்னு கொடுக்குறோம். அது இல்லாமல் பெருக்கல் x இருக்கு ± r பெருக்கல் √1 + m². m மதிப்பானது dy/dx². இதை சுருக்கி அமைச்சிட்டோம் அப்படின்னா தேவையான வகைக்கெழு சமன்பாடு நமக்கு கிடைச்சிரும். வலதுபுறம் இருக்கக்கூடிய உறுப்புல ரூட்டை மட்டும் வலதுபுறம் வச்சுட்டு முதல் உறுப்பை இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம்னா -x பெருக்கல் dy/dxன்னு ஆகும். வலதுபுறம் +r - r பெருக்கல் √1 + dy/dx² என அமையும். இப்போ இந்த இடத்துல ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக வலதுபுறம் இருபுறமும் வர்க்கப்படுத்தலாம். இருபுறமும் வர்க்கப்படுத்த கிடைக்கக்கூடிய மதிப்பானது y - x dy/dx². RHSல +r- வர்க்கப்படுத்திட்டோம்னா ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஆரை வர்க்கப்படுத்தும் பொழுது r², ரூட் உறுப்பை வர்க்கப்படுத்தும் பொழுது ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 + dy/dx² ஆகும். இடதுபுற மதிப்பும் வலதுபுற மதிப்பும் மாற்றி அமைச்சிட்டோம் அப்படின்னா தேவையான ரிசல்ட்டை கொண்டு வரதுக்கு r² பெருக்கல் 1 + dy/dx². அது இல்லாமல் அடுக்கில் நமக்கு என்ன இருக்குது இந்த வகுப்பு. இடதுபுற மதிப்பை வலதுபுறம் கொண்டு போகலாம். தேவையான ரிசல்ட்டில் x dy/dx தான் முதல்ல இருக்குது. அப்போ இதை மாற்றி அமைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மைனஸை பொதுவாக வெளியில் எடுக்கலாம். x dy/dx -y + yங்கிறது மைனஸ்ன்னு ஆகிடும் ஒரு ஹோல்². எனவே மதிப்பானது r² பெருக்கல் 1 + dy/dx². மைனஸை வர்க்கப்படுத்தும் பொழுது ப்ளஸ்ன்னு ஆகிடும். x பெருக்கல் dy/dx -y² என்பது தேவையான வகைக்கெழு சமன்பாடு ஆகும்.